Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு நம்ம சேனல்ல Sivaangi cook பண்ண watermelon sorbet with molecular spaghetti எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First நம்ம molecular spaghetti செஞ்சிடலாம். So spaghetti செய்யறதுக்கு watermelon-ஓட அந்த fruit part எடுத்துட்டு அந்த green color skin-ஐ வந்து peel பண்ணிட்டு இத வந்து நம்ம pieces-ஆ கட் பண்ணி mixie jar-க்கு transfer பண்ணிட்டு இது வந்து நம்ம grind பண்ணி எடுத்துக்கலாம். So இதுல இருந்து நம்ம juice வந்து extract பண்ணி எடுத்துக்கலாம். So நம்ம இத filter பண்ணோம்னா இந்த flesh-ஐ நமக்கு வந்து இதில இருந்து ஜூஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஜூஸை எடுத்து நம்ம அகைன் வந்து ஒரு வெசலுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் ஒன்ஸ் வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். மேபி ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. தென் இதை வந்து நம்ம இப்போ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டேஸ்ட்டுமே சிமிலராக வந்து வாட்டர்மெலனோட அந்த ரெட் கலர் ஃப்ளஷ் பார்ட் இருக்கும் இல்லையா, சேம் அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. பட் இதில் சுகர் மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து இப்போ பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து அகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அகர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். ஸோ இது கொதித்து வந்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை சூடாக இருக்கிறப்ப ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெகட்டி பண்ணுறதுக்கு ஒரு சிரிஞ்ச் எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு சிலிக்கான் டியூப் எடுத்துக்கலாம். இந்த சிரிஞ்சில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்விட் வந்து ஓரளவுக்கு வார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததான் இந்த சிலிக்கான் டியூப்பில் வந்து நம்ம இதை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிலிக்கான் டியூப்பில் இந்த லிக்விட் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த எண்ட் பாயிண்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்ல கோல்டு வாட்டரில் வந்து இதை வந்து நம்ம ஒரு 1 மினிட்க்கு வந்து டிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிப் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம இந்த சிரிஞ்சை வந்து எம்டி பண்ணிவிட்டு ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மாலிகுலர் ஸ்பெகட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்த லிக்விட் வந்து நம்ம அகர் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த அகர் வந்து நம்ம வந்து கோல்ட் வாட்டரில் டிப் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த அகர் செட் ஆகி ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பெகட்டி மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டியூப்பில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்து கோல்ட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெகட்டி வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வாட்டர்மெலனோட அந்த ரின் பார்ட்டில் வந்து இந்த ஸ்பெகட்டி வந்து செஞ்சுருக்கோம். லாஸ்ட் வீக் ஒரு சீ ஃபுட் சேலஞ்சு வந்து சிவாங்கி சரியாக பண்ணாதால் எலிமினேஷன் குக்கிங் வந்துட்டாங்க. ஸோ அந்த எலிமினேஷன் குக்கிங்கில் வாட்டர்மெலன் வச்சு ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த ரெசிபி வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெகட்டி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வாட்டர்மெலன் சார்பெட் செஞ்சிடலாம். நான் வந்து வாட்டர்மெலன் வந்து இந்த ஃப்ளஷ் பார்ட் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ் ஆனதுக்கப்புறமா அது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெகட்டிக்கு சென்டரில் வந்து நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு மேலே வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வாட்டர்மெலன் சார்பெட் வித் மாலிகுலர் ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.